Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பர்ஃபெக்டான அதிரசம் செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் நமக்கு அதிரசம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போது காட்டன் துணியில் நம்ம ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் போல் ஆறட்டும். ஃபேன் காற்றுலேயே 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா காஞ்சிருச்சுன்னா அதிரசம் சரியாக வராது. நல்லா ஈரமாகவே இருக்கணும் அரிசி. அப்போ தான் நமக்கு அதிரசமும் நல்லா வரும். 5 நிமிஷம் கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுடுங்க. அதிரசம் செய்கிறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க. அது சரியாக நமக்கு வராது, பாகம் சரியாக வராது அப்படின்ட்டு. ஆனால் அது பக்குவம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சுலபமாகவே இருக்கும். இப்போ கையில் இந்த மாதிரி ஒட்டணும். நமக்கு இதான் கரெக்டான பர்ஃபெக்டான அளவு காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ரொம்ப சூடாகாமல் அரைச்சிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அரைச்சதுக்கப்புறமா இப்போ சல்லடையில் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது ரவை சல்லடை, மாவு சல்லடையில் சலிக்கக்கூடாது. ரவை சல்லடையில் தான் சலிக்கணும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சூடு இல்லாமல் நம்ம அரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சலிச்சதை நம்ம இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு நம்ம அரைச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம், அதை நல்லா தூளாக நான் துருவி வச்சுருக்கேன். இப்போது அது 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசு இல்லாமல் துரும்பு இல்லாமல் இருக்கும். அப்புறம் அதிரசத்தில் சாப்பிடும்போது ஏதாவது மண் ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாகு எடுக்கிறது தான். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப சொதப்புவாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க. ஃபஸ்ட்டு அதிரசம் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே போட்டு பழகிக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1 கிலோ மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த வெல்லத்தில் நான் ஏலக்காய், சுக்குத்தூள் 2த்தையும் போட்டுக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பாகு பதம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். பாகு கம்பி பதத்தில் இருக்கணும். இதை தட்டில் ஊற்றி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இது கரைஞ்சி போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். நம்ம ஊற்றி பார்த்தோம்னா கொஞ்சமாக திரண்டுட்டு வரும். தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா பாகு அப்படியே உருண்டை பண்ணுற அளவுக்கு நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி பார்த்தா கரெக்டாக வருது. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் பாகில். இதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் வேணும். அதனால் ஒருத்தர் போடணும், ஒருத்தர் கிளறணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ எல்லா மாவும் நமக்கு சரியாயிடுச்சு. 1 கிலோ மாவு. 1 கிலோவுக்கு முக்கால் கிலோ வெல்லம் எடுத்துருந்தோம். கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ அதிரசம் மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 நாள் இல்லைன்னா 2 நாள் கழித்து அதிரசம் போட ஆரம்பிக்கலாம். ரெண்டு இல்லைன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். மறுநாள் நம்ம அதிரசம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ மறுநாள் ஆயிருக்கு. இப்போ அதிரச மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் அதிரச மாவு. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிஸாக தட்டாதீங்க, கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ 2 கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் நமக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக் ரெசிபி, மூத்திச்சூர் லட்டு ரெசிபி, அப்புறம் மிக்சர் ரெசிபி எல்லாம் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.